வணக்கம் நண்பர்களே. நாம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டுச்சந்தையில் கிடாரி கன்றுகள் கொண்டாந்துருக்காங்க. நல்ல ஜெர்சி கிராஸ்ன்னு நினைக்கிறேன். பார்க்குற நல்ல ஜம்முன் இருக்குது. எல்லாமே ஒரு 8 மாதம் இல்லைன்னா 10 மாதமான கிடாரி கன்றுகள். சட்டையில் சேர்ற கன்று ஒரு 3 கொண்டாந்துருக்காங்க. ஒரு காலத்தில் மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருந்த இந்த மாட்டு சந்தை தற்சமயம் வந்து சந்தை நிறுத்தி வைக்கப்பட்டு இப்போ மறுபடியும் திறந்திருக்கு. மக்கள் தங்களோட ஆதரவுகளை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு வந்து விலை நிலவரம் எப்படி போகுது என்ன ஏதுன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் அதில் ஒரு பெரிய கன்று இருக்குது, அது வந்து வருவோம். இது ஜெர்சிங்களா? ஜெர்சி கிராஸ் பிரீஷியன்ங்கிறங்க. சட்டையில் சேர்ற கண்ணு கொம்போடு இருக்கு. இது எத்தனை மாதம் கிடாரி கண்ணுண்ணா? ஒரு வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷமான கிடாரி கண்ணு. சுழி சுத்தமெல்லாம் எந்த கோளாறு இல்லைங்க, எந்த இது இல்லை. இது வந்து என்ன ரேட்னா வரும்? 23. என்ன ரேட்டு மட்டும் மோதுறாங்க சந்தையில்? 20 ரூபாய்க்கு கேட்குறாங்க. இன்னைக்கு வந்து எத்தனை கன்றுகள் கொண்டாந்தீங்க? விற்பனை எப்படி போகுதுங்க? 3 கன்று கொண்டாந்துருக்கீங்க. விற்பனை ஓரளவுக்கு ஆயிருக்குங்களா? அப்படியே நின்று இருக்கு. இந்த வாரம் நல்ல ஜாதி கண்டுங்கிறதுனால குறைச்சு கிடைக்காது. இது ஃபைனல் 23ங்கிறீங்க, 33ங்கிறீங்களா? 23. சுழி சுத்தமெல்லாம் எந்த கோளாறும் இல்லை. 23 ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. பிரிஷியன் கண்ணுங்கிறாங்க. பார்க்குற கண்ணுக்குட்டி நல்லா ஜம்மன் இருக்கு. எப்படி பால் வர்க்கமா? இது தாய் பாலெல்லாம் எத்தனை கொடுக்கணும்? நேரம் 10 லிட்டரு. சரி சரி. இது 23. அது அங்க இருக்கிற அந்த கண்ணு எத்தனை மாச கண்ணுங்க? 8 மாச கண்டு. கம்முன்று 8 மாச கண்ணு. அது என்ன ரேட்னா வரும்? ரெண்டும் சேர்ந்து 35. அந்த கண்ணு சேர்ந்து 35 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கன்று இல்லைன்னா உங்களை கான்டெக்ட் பண்ண வாங்கலாமா? நம்பர் தான் சொல்லிருங்கண்ணா. 97 88 90 40 46. சரி ஓகேண்ணா. இப்போ வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த சந்தையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாங்க, ரொம்ப ஒரு 4-5 வருஷமா நின்று போன சந்தை இப்போ திரும்ப மாடு வரத்து அதிகரிக்கு. நீங்க ஒரு வியாபாரி தான் வந்துட்டு இருக்கீங்க. அப்படியே வந்து மற்ற வியாபாரிகளையும் வர சொல்லிருங்க. வர சொல்றேன். மற்ற வியாபாரிகளும் கொண்டு வந்தாலும் விற்பனை நல்லா இருக்கு. விற்பனை நல்லா இருக்கு. அதே மாதிரி மாடு கன்று வாங்குற அளவு இங்க வந்தாலும் வாங்கலாம். இப்போ வந்து இது வந்து ரேட்டு அனுசரிச்சு தருவீங்களா? பேசுனது அனுசரிச்சு தரலாம். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. மைக் எடுத்துக்கிறேன். ஒரு காலத்துல மிகப்பெரிய அளவில் நடந்துட்டு இருந்த இந்த குன்னத்தூர் சந்தை வந்து தற்சமயம் நிறுத்தி வைக்கப்பட்டு இப்போ மறுபடியும் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. மாடு வியாபாரம் செய்யும் நண்பர்கள், வளர்த்துற நண்பர்கள், அது போக வாங்குற நண்பர்கள் தயவு செஞ்சு இந்த சந்தைக்கு வந்து உங்கள் சப்போர்ட் அப்படியே கொஞ்சம் தெரிவிக்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நண்பர்களே. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.